ஹலோ மக்களே, வெல்கம் டு பீக்கர் ஸ்டுடியோ. இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆன லவ்வர் படம் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். இந்த படத்துல மணிகண்டனும் கௌரி பிரியாவும் லீடா நடிச்சிருக்கு. அது போக ஒரு 2 3 பேர் மட்டும்தான் நோன் ஃபேஸாவே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருமே ஓரளவுக்கு தெரியாத முகங்கள்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் நேம் பிரபுராம் ரியாஸ். இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷான் ரால்டன் தான். குட் நைட் படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணவர் தான் இந்த படத்துக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம் லவ் பண்ணி ஒன்னா சந்தோஷமா இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த டிஃபரன்ஸையும் கான்ஃபிளிக்ஸையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல உள்ள பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரோட ஆர்க்குமே ரொம்பவே அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அதுல நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மணிகண்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். பட் இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கூட லீடா நடிச்ச கௌரி பிரியா போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே இல்ல. முக்கியமா இதுல ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேனரிசம் ஒண்ணு அவர் கொண்டு வந்து காமிச்சிருப்பாரு. அந்த படம் ஃபுல்லா நீங்க எங்க பார்த்தாலுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த படத்துல கௌரி பிரியா அடிக்கடி உடைஞ்சு போற மாதிரியான சீன்ஸ் நிறைய வரும். மனதளவுல ரொம்ப உடைஞ்சு போய் அவங்க அழுகுற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அழுகுறது பார்க்கும்போது அதாதம்மா எனக்கும் கண்ணுல தண்ணி வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துல வர சில சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளும் சில இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோமோ அப்படின்னு டவுட் வர அளவுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கடா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே இரிட்டேட்லாம் ஆச்சு. இல்ல ஒரு 2 3 இடத்துல நல்லா வீணு சிரிப்பு வர அளவுக்கு சூப்பரான காமெடிஸும் இருந்தது. அது போக கூட ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சவரு செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் யாருன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த புகைவண்டி சீரிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சீரிஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேரக்டர் தான் இதுலயும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி படம் பார்த்தவங்களுக்கும் அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் நான் யார சொல்றேன்னு நல்லாவே புரியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த கேரக்டரை பார்த்தா எப்படி இருக்குன்னா டேய் இவன்டா, டேய் அவன்டா, டேய் எவன்டா அப்படின்ற அளவுக்கு நம்ம கூட சுத்துற எவனோ ஒருத்தன் அவன மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படத்துல நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலயும் அவன் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு யாரு எப்படின்றத சூப்பரா காமிச்சிருக்கான். இந்த படத்துல இன்னொரு பிளஸ் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்றத ஒரு மாதிரி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இதுல பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது நல்லாவே புரியும். ஏன்னா நல்லா மண்டையில ஆணி எடுத்து அடிச்சா மாதிரி சுருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்து. மணிகண்டனோட கேரக்டா நடிச்ச 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கணக்கச்சிதமா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. சில நேரம் அவங்க வர சீன்ஸ் அவங்க பேசுற டைலாக்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஐயா இந்த பொண்ணு நிறுத்தாது போலயே அவ சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவ சும்மா இருக்க மாட்டா இல்லையா அந்த மாதிரி இருந்தது. ஆனா உண்மை என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னா இவங்க பேசுறது கரெக்ட்னு தோணும். பையனா இருந்தீங்கன்னா என்னடா அவ இப்படி பேசுறா அப்படின்ற அளவுக்கு கோவமும் வரும். இந்த லவ் பத்தி பேசுறப்பெல்லாம் ஹீரோயினோட முகத்துல ஒரு செம்ம சூப்பரான ஒரு சந்தோஷம் வெளிய வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே போக போக ஏன் ஒரு ஃபோன் கால் பண்ணாலே அவர் பேரை பார்த்த உடனே அந்த முகத்துல இருக்க சந்தோஷம் மொத்தமும் போய் சோகமா மாறுற அளவுக்கு அந்த கிராஃபை கொண்டு போயிருப்பாங்க. மணிகண்டனோட கேரக்டர் பத்தி சொல்லணும். இவ்வளவு டாக்ஸிக்கா, பொசசிவா, பிரஸ்டிஷியஸோட ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் டைப்பா ஏன் இருக்காரு அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸ்ல சுருக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாங்க. படத்தோட மியூசிக் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எப்படின்னு பாத்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ஒர்க்கை ரொம்ப டீசெண்டா பண்ணிருக்காங்க. சரி, பாசிட்டிவ் சொல்லியாச்சு, நெகட்டிவ் தானே வெயிட்டிங்க. சரி சரி சொல்றேன் இருங்க. என்னன்னு சொல்றது வழக்கமா எல்லா படத்துலயும் வரா மாதிரி ஒரு மாஸ் எலிமெண்ட், ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜர் தன் லைஃப் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்துல இருக்காது. ஐயோ என்ன ப்ளூ சுத்தமான மாடு அடிக்குது. சாரிங்க சாரிங்க. படத்துல ஒரு 2 3 இடத்த தவிர மீதி எங்கேயுமே பெருசா காமெடி இருக்காது. அது எனக்கு ரொம்ப பெரிய டிராபேக் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. மேபி சில பேருக்கு அப்படி தோணலாம். சில இடத்துல எல்லாம் என்னது மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு அந்த கேரக்டர் அதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். மேபி நீங்க அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவன் என்னடா இவன் மறுபடியும் மறுபடியும் அதே குச்சி தொங்கினுக்கிறான் அப்படின்ற அளவுக்கு தோணலாம். இந்த படத்துல வர இந்த கதைகள் இதெல்லாம் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா இந்த பொண்ணும் விட்டு போக மாட்டேங்குது அவனும் விட்டு ஒழிய மாட்டான் என்னடா இது டேய் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச பெரிய நெகட்டிவ்ஸ் மாதிரி எதுவும் மற்ற ஆடியன்ஸுக்கு யாருக்கும் தோணாதுன்னு நான் நினைக்கிறேன். பெருசா சாங்ஸ் இல்ல, ஃபைட்ஸ் இல்ல, நிறைய காமெடி சீன்ஸ் இல்ல அப்படின்றதுதான் ஒரு குறையா இருக்கு. அண்ட் சில பேருக்கு இது என்னால அவ்வளவா கனெக்ட் பண்ணிக்க முடியல
கொஞ்சம் இழுத்து அடிக்கிற மாரி இருக்கே அப்படின்னு கூட தோணலாம். அவ்வளவுதாங்க. மொத்தத்துல இந்த படம் முடிஞ்சு வெளிய வரும்போது, நெறைய பேருக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா, படம் முடிஞ்ச எண்டிங் எல்லாரும் எதிர்பார்த்த எண்டிங்கான்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும், இத விட பாசிட்டிவான ஒரு எண்டிங் இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இல்ல எனக்கு பயங்கர என்டர்டெய்னிங்கா மசாலாவா இருந்தது. ஆஹூ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா, அது இல்ல. ஓகேங்களா? யார் யார் போய் பார்க்கணுமோ அவங்கவங்க போய் பார்க்கலாம். ஒருவேள நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, "ஏன்டா இவ்ளோ சொன்ன, இத சொல்லாம விட்டுட்டியே" அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணி அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த படத்தோட ரிவ்யூல நான் மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்கார்.